திரு நந்தகுமார் எப்படி பார்க்குறீங்க? ஏன் மோதல் அதிகமாயிட்டே இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? இல்ல திமுக இன்னும் ஒரு ரியாலிட்டிக்கே வரலையோன்னு என்னுடைய பார்வை. ஏன்னா அவங்க திராவிட மாடல் 1.0 திராவிட மாடல் 2.1 சொல்லிட்டு ஒரு அதீத கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்கனால இந்த ரியாலிட்டியை மக்கள் கொடுத்த வாக்க அவங்கனால ஜீரணிக்க முடியல. அதனால ஒரு பெருத்த ஏமாற்றம், அந்த பெருத்த ஏமாற்றத்தினால ஒரு பெரிய பதற்றம், அந்த பதற்றத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம கஜாமுஜான்னு மக்கள் எல்லாம் உப்பு போட்டுதான் நீங்கெல்லாம் சவுத்த சாப்பிட்றீங்களாங்கிற அளவுக்கு வாக்களிச்ச மக்களை திமுகவை தோக்கடிச்சிட்டீங்களே, நீங்கெல்லாம் சோத்துக்கு உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களாங்கிறதுல ஆரம்பிச்சு வாக்களிச்ச மக்களை ஒரு பக்கம் வசைபாடு. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்க யாரும் கேட்கறாங்களா? அப்படி யாராவது சொல்லிருக்காங்களா? நினைவு கட்டியவரை யாரும் அப்படி சொல்லலங்க. சரி இருங்க இருங்க இருங்க. பொதுவெளியில ஒரு பத்திரிகையாளரே பேசியிருக்காரு. திமுகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது பேசியிருந்தா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. என்ன பேச்சு பேசுறீங்க? சரி உப்பு போட்டு சாப்பிடுறீங்களான்னு கேக்குற அளவுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க முதல்ல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? ராஜா ஒரே நிமிஷம். என்ன இப்படி பேசுறாரு அவரு? நான் சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் சொல்றது யாருங்க கேட்டுக்கிட்டு இருப்பா? நான் சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் திமுக மேடையிலேயே திமுகக்காக வாக்கு சேகரிச்சவர் இல்லங்க. அவரு நீங்க சொல்லுங்க சார். நீங்க திமுக காரங்க சொன்னாங்க. நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க அப்படி சொல்லி சொல்றத மக்கள் பாக்குறாங்கல்ல, தப்பா புரிஞ்சுப்பாங்கல்ல, அந்த நிலைக்கு போக வேண்டாம். கரெக்டா சொல்லுங்க. ஏங்க தாவேக்காரங்க குருவ சாகுபடியை விட்டு வேற ஏதாவது வேலை பாருங்கன்னு விமர்சனமாகப்பட்ட விமர்சனம். சரி சரி. இத நான் சொல்லல. இது ஏற்கனவே பெரிய அளவுக்கு விமர்சனமான விஷயம் இது. ஏங்க திமுக காரங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. பத்திரிகையாளர் சொன்னாரு திருப்பி வர வேலை எல்லாம் வேணாம். சரி யார் சொன்னாங்க? திமுக இருக்கிற கட்சிக்காரங்க. சரி ஓகே. பொதுமக்கள் மேல ஒரு வசைபாடல், அடுத்தது இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் மேல ஒரு வசைபாடல். சோஃபா வாங்குறாங்க. இப்ப சோஃபாங்கிறது முதல்ல யாருக்கு போச்சு? அண்ணன் திருமாவளவன் வீட்டுக்கு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஐயுஎம்எல் ஆபீஸ்க்கு போச்சு. அவங்க ரெண்டு பேருமே தெளிவா சொல்றாங்க, நான் சோஃபா ஆர்டர் கொடுத்தது அந்த அன்னைக்கு டெலிவரி ஆச்சுன்னு. அப்ப இவ்வளவு நாளா ராஜாவும் பிரகாஷும் கூட சொன்னாங்க, திமுக அதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு தாவேக்காக்கு பிரச்சனைனா கூட்டணி கட்சிகள் தான் போய் முட்டு கொடுக்குறாங்கன்னு. கடந்த 2017 இருந்து பார்த்தோம், இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக கூட போனதுல இருந்து கடந்த 5 ஆண்டுகளா திமுக பண்ணின பிரச்சனைகளுக்கு போலாம் இதே கூட்டணி கட்சிகள் தான் அன்னைக்கு திமுக முட்டு கொடுத்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அன்னைக்கு இவங்களுக்கு ரொம்ப அது இனிப்பான விஷயங்களா தெரிஞ்சது. அப்போ இன்னைக்கு அவங்கள நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, சிறுமைப்படுத்தல, அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. அப்ப யார நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? நீங்க அப்ப ஒரு சோஃபா வாங்கிட்டாரு. இப்ப ஐயுஎம்எல் தலைவரும் சொல்றாரு, அவரு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய வாக்க வாங்கி ஜெயிச்சுட்டாங்கன்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கும் போது, இது இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களேங்கும் போது இது முட்டாள்தனமான விமர்சனம், இதே வார்த்தையை பயன்படுத்தினார். அவர் என்ன சொல்றாரு? அவங்க வாக்க வாங்கிதான் நாங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோம்னா எங்க வாக்கையும் வாங்கிதானே அவங்க 59 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ எல்லாவர்த்தனுடைய வாக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் போயிருக்குது. அப்போ நீங்க கூட்டணி கட்சியை நீங்க மதிக்காதனால இப்ப எல்லாமே இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, திமுக கட்சி சொல்றபடிதான் நடக்கணுமா, அதனாலதான் சண்முகம் ஐயாவும் வீரபாண்டி அவர்களும் எதிர்த்து அந்த கருத்துக்கு நாங்க எங்களுடைய சுய முடிவு இது, தமிழ்நாட்டுல மதசார்பற்ற கூட்டணியே இல்லைன்னு சொன்னது முதல்ல ஐயா சண்முகம் சொல்றாரு. என்ன காரணத்துல சொல்றாங்கன்னா, நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில நீங்க நாங்க சொல்லிதான் போனாங்க, நாங்க அனுப்பிச்சு வச்சுதான் போனாங்க, நாங்க சொல்லிதான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க போது அவங்களை எந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க என்ன கம்யூனிஸ்ட் விங் ஆஃப் டிஎம்கேவா அவங்க? சோ அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் மேல உங்களுடைய அதீத ஆதிக்கம் மனப்பான்மை. அப்போ நீங்க ஒரு பக்கம் மக்களையும் திட்டி மக்களுடைய செல்வாக்கை இழக்கிறீங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை வசபாடி என்ன சொல்றனே தெரியாம, அட இவங்க இத்தனை வருஷமா நம்ம கூட பயணிச்சிருக்கிறாங்களேங்கிறது கூட இல்லாம, உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவன் கூட இப்ப நேத்து பேசுற பங்கன்ல கூட பேசுறாரு, நம்ம எந்த அளவுக்கு நான் அந்த கூட்டணி தர்மத்தை கட்டி காமித்தேன், எந்த அளவுக்கு என்ன மேல அதுக்காக வசைபாடப்பட்டது. 8 சீட்டுங்கிறது கூட அவர் முன்னாடி பேட்டியில கூட என்ன சொல்றாரு, 8 சீட்டுங்கிறத நான் எந்த பார்கெனும் இல்லாம 8 ஓகே என்னால ஒரு கூட்டணியில பிரச்சனை வரலான்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு அத்தனையும் அவர்கள் கட்சிக்காரங்கனாலேயே அவரை விமர்சிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு நம்ம திமுக கூட்டணியில இருக்கும் போது நம்மனால ஒரு திமுக கூட்டணிக்கு எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது,
சரி, அவர் ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, நம்ம கட்சி நிர்வாகியை வந்து கூட்டிட்டு போய் அவங்க கட்சியில இணைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இப்ப தாவேகால இருந்து போன துணை பொதுச் செயலாளராக இருந்து போன திரு ஆதவர்ஜுனா தானே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய முகமா இருக்கிறாரு, இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு. இப்ப விசிகால இருந்து போன ஒருத்தரை தாவேகா சேர்த்துக்கிறாங்க. இப்ப கூட்டணிக்கு ஆதரவுன்னு விசிகா சொன்னதுக்கு அப்புறம் விசிகால இருந்து பனையூர் பாபுவை திமுகல கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. எப்படி இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது? அப்போ கூட இருந்தே யாரு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மகேந்திரனையும் அவர் சொல்லி கேட்கிறாரு. அப்ப திமுகனா ஒரு விதமான பார்வை, தாவேகானா ஒரு விதமான அணுக்கமான பார்வை அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்குதா? இல்ல, எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு தமிழரசன். ஒரு கட்சின்னு இருக்கும்போது ஒரு கட்சியில இருந்து வெளியே போவாங்க, இன்னொரு கட்சிக்கு போய் சேருவாங்க, இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடக்கக்கூடியதான். எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வந்து தன்னுடைய கட்சிக்காரங்கனாலேயே வந்து விமர்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னால ஒரு கூட்டணிக்கு வந்து பங்கம் வர வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ வந்து ஆதரவா இருந்தவரை உங்க கூட்டணியில இருந்து போயிட்டாங்கிறதுக்காக ஒரு சோஃபா வாங்கிக்கிட்டு எல்லாருமே போயிட்டாங்கன்னு நீங்க போய் பேசுறது. அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டணி கட்சிக்காரங்கள் அத்தனை பேருமே, நம்ம கூட முதல்லயே கேள்வி கேட்டோம், எப்படிங்க நீங்க வந்து மந்திரி சபையில தாவேகா மந்திரி சபையில நீங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி திமுக கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நகைப்புக்குரிய பேச்சா இல்லையான்னு நான் கேட்டிருக்கேன் பல இடத்துல. அந்த அளவுக்கு அவங்க வந்து திமுக மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருந்த கூட்டணி கட்சிகள் தான் இவங்க எல்லாம். ஆனா இவங்க பேசக்கூடிய இந்த வாக்கியங்கள், அதனாலதான் சொன்னேன், பதற்றத்துல என்ன பேசுறேன்னே தெரியாம சோஃபா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு கல்யாண வீட்டுல பூரா போய் வந்து இவங்க புலம்புறது போது அந்த கூட்டணி கட்சிகள் பூரா இன்னைக்கு அண்ணன் நேத்து திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஜூலை 1ஆம் தேதி கூட்டணியை பத்தி பேச்சு நடந்துச்சு, ஆனா இன்னும் முடிவு எடுக்கல, அந்த தாவேகா கூட்டணியில நாங்க இருப்போம் அப்படின்னு ஒரு உறுதிப்பட்டு சொல்றாரு. காரணம் என்னன்னா, திமுக செய்யக்கூடிய இந்த பதற்றமான ஒரு அரசியல்ல என்ன பேசுறேன்னே தெரியாம. இப்ப உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நம்ம ஊரு பூரா பிரச்சாரம் பண்ணோம், நம்ம வீட்டுல நம்ம பிரச்சாரம் பண்ணாம விட்டுட்டாங்க போது அவரே என்ன சொல்றாரு, அவருடைய வீட்டுல இருந்த வாக்கு கூட வந்து இன்னைக்கு திமுக விழுகாம மத்த கட்சிக்கு விழுந்திருக்குது, அவர் வீட்டு வாக்கே. நம்ம வீடுன்னு சொல்றாரு, சொல்றாருங்க அவர் பேசிட்டாங்க. நந்தகுமார் அவர் வீட்ல நீங்க பாத்தீங்களா, அவங்க வீட்ல யாரு ஓட்டு போட்டாங்க நீங்க பாத்தீங்களா, ஸ்கேன் பண்ணீங்களா? நந்தகுமார் சார் ஸ்கேன் பண்ணீங்களா? சரி சரி எனக்கு வாய்ப்பு. நம்ம வீட்ல பிரச்சாரம் பண்ணாம விட்டுட்டோம். சரி, ஓகே, சொல்லுங்க. நம்ம வீட்ல பிரச்சாரம் பண்ணாம விட்டுட்டோம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்காக அவர் வீட்ல இருக்கிறவங்களே ஓட்டு போடலன்னு அர்த்தமாங்க? அது ஒரு இதா சொல்றாரு. அப்போ என் வீட்டுல இருக்கிறவங்களே வந்து என் மேல நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் பிரச்சாரம் பண்ணல, அப்ப பொதுமக்கள் எந்த அடிப்படையில வந்து நமக்கு வாக்களிச்சிருப்பாங்கிறது அந்த அர்த்தம். சரி, ஓகே. அவர் நம்ம வீடுன்றது பொதுமக்களை தான் சொல்றாரு. அவர் பேசுறாரு. உங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டு பூரா, அப்ப இது நம்ம சொத்துன்னா அது பொதுமக்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. பொது சொத்துங்க. சரி, சொல்லிருங்க நந்தகுமார். அப்போ இந்த மாதிரி என்ன பேசுறோனே தெரியாம ஒரு பதற்றத்துல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவங்களுக்கே ஒரு பெரிய பாதிப்பா வந்துகிட்டு இருக்குங்கிறது இன்ன தேதி வரைக்கும் அவங்க வந்து உணரல. அப்போ இன்னைக்கு IUML மாதிரி கட்சிகள் கூட பாருங்க, ஒரு 67ல இருந்து அவங்களோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க, ஒரு 1 or 2 எலெக்ஷன்ஸ் தான் அவங்களோட இல்ல. அவங்கள வந்து நீங்க சோஃபா வாங்கி, அவர் ஐயா காதர் மைதீன் சொல்றாரு ஒரு தனியார் பேட்டிக்கு கொடுக்கும் போது, இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இப்ப ராஜா கூட சொன்னாரு, இல்ல நீங்க பேசுறதெல்லாம் நீங்க வச்சுட்டு நீங்க வந்து அசம்ஷன்ல எப்படி பேசுறீங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. திமுக அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்கணுங்கிறத ஐயா ஸ்டாலினே உங்ககிட்ட சொன்னாராங்கும் போது ஆமாங்கிறார் அவர். அப்போ இத்தனை தலைவர்களும் பேசக்கூடியதெல்லாம் பொய். இன்னைக்கு பிரகாஷும் ராஜா தமிழ்மாறனும் வந்து பேசுறது மட்டும் உண்மைன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த இப்ப திராவிட மாடல் 1.0 இருந்து திராவிட மாடல் 2.1 அந்த மாடலை கனவு கண்டு இன்னைக்கு எந்த மாடலும் நடக்காதனால ஏதோ ஒரு மாடல் வேணுங்கிறதுனால சோஃபா மாடல்னு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த அந்த கவுன்சிலாட்டருக்கு வந்து எதிர்த்து கேட்கலன்னாங்க, தாவேகா அரசாங்கம் கவுன்சிலாட்டரை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கிறதா அவங்களுக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு தெரியல. அதே மாதிரி திருப்புரம் பண்ற படம் வந்து இன்னைக்கு யூடியூப்ல நீங்க திருப்புரம் போன்ற ஃபைல்ஸ் நடிச்சீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. யூடியூப் இல்லங்க, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ரிலீஸ் பண்ண கூடாது, இங்க ரிலீஸ் பண்றதுக்கு விழா வச்சு அந்த விழாவை போலீஸ் வந்து கேன்சல் பண்ணிச்சுங்க. சரி, ஓகே. நான் சொல்றேன் வெளியிட கூடாதுன்னு நான் ஒன்னு சொல்றேன். தாவேகா ஆட்சியா இல்ல இந்துத்துவ ஆட்சியா? சரி, முடிங்க. ஆட்சியா? சரி, முடிங்க. கொஞ்சம் பதறாம இருங்க. போன திமுக ஆட்சியில
நூற்றுக்கணக்கான கோடி படம் எடுத்த ஜனநாயகனை நீங்க யூடியூப்ல ரிலீஸ் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணீங்கல்ல. மன்னிப்பு அது கொடுத்து- நீங்களே பண்ணிட்டீங்க. ஐயோ, அந்த அந்த படம் படம் எடுத்ததானே arrest நீங்களே பண்ணாங்க. வடிவேலு நீங்களே எடுத்தாங்க, arrest எதிர்பார்க்கல, அதுக்கு தான் டெல்லி நந்தகுமார். பிரதிநிதி, அதுக்கு தான் டெல்லி ஐயோ. பிரதிநிதி. இல்ல, நம்ம கருத்து என்ன? ஐயா, ஐயா, வாங்க, 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 அந்த வாங்க. படம் எடிட்டர் தானே அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம வந்து எதா இருந்தாலும் நீங்க? சரி, நான் பேசுறேன். ஒரு நியாயமா சரி, பார்க்கணும். பேசணும். ரைட் அப்ப ரைட் இன்னைக்கு நாம வந்து நீங்க கோர்ட்டுக்கு வந்து அவங்க கிளவுஸ் ஆர்டருக்கு இல்ல போகல. முடிங்க நந்தகுமார், நேரம் இல்ல, சுருக்கமா நானே பேசுங்க. டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ரைட் அப்போ அது தெரியாம நீங்க வேணும்னே வந்து நீங்க ஏன் குற்றச்சாட்டுகள் முஸ்லீம் பண்ணி- சரி இடஒதுக்கீடு சரி என்னாச்சு? ரெண்டாவது சுற்றுல சொல்லுங்க. வரேன் நந்தகுமார். இல்ல ரெண்டாவது சுற்றுல பேசுங்க, நேரம் கடந்துட்டோம். வரேன்